எங்கள் இதய தீபமே, எங்கள் அருளின் அன்னையே, வாழ்க மாதாவே, தெய்வத்தாய் நீயே, உம்மை என்றும் வாழ்த்தி போற்றிடுவோம். தாய்மரியே, தாய்மரியே, எங்கள் இதய தீபமே, எங்கள் அருளின் அன்னையே. திரியும் திரிகளும் குவியும் மலர்களுமே, உந்தன் புகழை எம்மேல் நிறைக்குமே. எரியும் திரிகளும் குவியும் மலர்களுமே, உந்தன் புகழை எம்மேல் நிறைக்குமே. குரலும் வழியும் விழிகளுமே, தாயே உந்தன் நேசம் புரியுதே. வாழ்க மாதாவே, தெய்வத்தாய் நீயே, உம்மை என்றும் வாழ்த்தி போற்றிடுவோம். தாய்மரியே, தாய்மரியே, எங்கள் இதய தீபமே, எங்கள் அருளின் அன்னையே. திரண்டிடும் கூட்டமும் திரண்டிடும் மனங்களுமே, திரும்பிடும் திசையெங்கும் உன்னருள் பேசுமே. திரண்டிடும் கூட்டமும் திரண்டிடும் மனங்களுமே, திரும்பிடும் திசையெங்கும் உன்னருள் பேசுமே. அசைந்திடும் தேரும் புகழ்ந்திடும் நாவுமே, உந்தன் அருளை நெஞ்சில் நிறைக்குமே. வாழ்க மாதாவே, தெய்வத்தாய் நீயே, உம்மை என்றும்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26 முதல் 33 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னை மரியாளினுடைய ஆண்டு பெருவிழாவை வழக்கமான கோலாகலத்தோடும் வாடிக்கையான கொண்டாட்டங்களோடும் கொண்டாட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த அன்னையவளின் அருள்முகத்தை, அந்த அன்னையவளினுடைய பரிந்துரையை, அந்த அன்னையவளினுடைய உடனிருப்பை உணர்வதற்கு நேரில் வருவதற்கான சூழல் இதுவில்லை என்ற போதும் இந்த இணையத்தின் வழியாக இந்த அன்னையவளினுடைய இந்த வழிபாட்டு நிகழ்வுகளிலே அவளுக்கான இந்த கொண்டாட்டத்திலே பங்கெடுப்பதன் வழியாகவாவது எங்களது ஆன்ம தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே இணையத்தின் முன்பாக, கணினியின் முன்பாகவோ அல்லது அலைபேசியின் முன்பாகவோ அல்லது தொலைக்காட்சியின் முன்பாகவோ இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு உள்ளத்தையும் அன்னை மரியாளினுடைய அருள் புடைசூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமென மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய விழாவினுடைய வழிபாட்டினுடைய மைய சிந்தனையாக நாம் அனைவரும் இணைந்து சிந்திப்பதற்கு, சிந்தித்தவற்றை வாழ்வாக்குவதற்கு, வாழ்வாக்குவதை வழிபாடாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அன்னை மரியாள் இறை அருளின் அன்னை. அன்னை மரியாள் இறை அருளின் அன்னை என்கின்ற மைய சிந்தனையிலே இன்றைய இந்த வழிபாடு முழுவதையும் நாம் அனுபவிக்க இருக்கிறோம், ஆண்டவரோடு உறவாட இருக்கிறோம். அருள் என்பது என்ன? இந்த அருள் நிறைந்தவளாக அன்னை மரியாள் ஏன் இருக்க வேண்டும்? எதற்காக வானதூதர் இந்த உலகத்திலே எத்தனையோ மங்கையர்கள் இருக்கின்ற பொழுது, பெண்மணிகள் வாழுகின்ற பொழுது, இந்த ஒரு பெண்ணை மட்டும் கடவுள் தேர்ந்தெடுத்து அவளை அருள் மிக பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துவதற்கான நோக்கம் எதுவாக இருந்திருக்க கூடும் என்பதையும் இன்றைய இந்த சிந்தனை வழியாக நாம் ஆய்ந்து பார்க்க முயற்சி செய்வோம். கடந்த மாதத்திலே அன்புக்குரியவர்களே, ஜூலை மாதத்தில் நாம் இந்திய தேசம் முழுவதும் அறிந்த ஒரு செய்தி, ஸ்டான் சாமி அவர்கள் சிறைச்சாலையிலே இறந்து போன செய்தி. அதற்காக பல்வேறு ஆலயங்களில் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தன. எமது பங்கிலும் ஸ்டான் சாமியினுடைய அந்த இறப்பை, அந்த தியாகத்தை மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவருக்காக ஒரு சிறப்பு நினைவு திருப்பலியை ஏற்பாடு செய்திருந்தோம். அதிலே வைப்பதற்காக அவருடைய படத்தையும் வைத்து அவருக்கு மலரஞ்சி செலுத்தினோம். செலுத்தி முடித்துவிட்ட பிற்பாடு என்னுடைய அலுவலகத்திற்கு நான் வந்தபின் என் பங்கிலே இருக்கின்ற ஒரு பழிபீட சிறுவன், மிக சிறுவன், 5ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு
சிறுவன் என்னிடம் வந்து, ஃபாதர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை என்கிட்ட தருவீங்களா என்று கேட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எதற்காக இந்த சிறுவனுக்கு இந்த படம் தேவைப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக. ஏன்டா எவ்வளவோ படங்கள் இருக்கிறது, இதெல்லாம் விட்டுவிட்டு இந்த வயசான தாத்தாவுடைய போட்டோ உனக்கு தேவை, ஏன் உனக்கு பிடித்திருக்கிறது என்று கேட்டவுடன் அவன் சொன்ன பதில் எதுவாக இருந்தது என்றால், எனக்கு என்னமோ தெரியல ஃபாதர், அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கிறது, அவரை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, அவர் முகம் சற்று வித்தியாசமாக ஒரு பிரைட்டாக இருப்பதை போல ஒளிர்கின்ற முகமாக நான் பார்க்கிறேன், எனவே தயவு செய்து எனக்கு அதை கொடுங்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே அந்த ஸ்டான் சாமியினுடைய புகைப்படத்தை நாம் பார்த்தோமே என்றால் அவ்வளவு ஒரு ஈர்க்கின்ற ஒரு பரவசம் ஊட்டுகின்ற முகமா என்று சொல்வதற்கில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று என்னவென்றால், ஒரு கனிவும் பார்ப்பவர்களுக்கு எல்லோருக்கும் அவர் மீது ஒரு பக்தியையும் அவர் மீது ஒரு மரியாதையையும் தூண்டுகின்ற ஒரு முகமாக இருக்கின்றது. இந்த உலகம் எதையெல்லாம் அழகு என்று வரையறுத்து வைத்திருக்கின்றதோ அந்த காரணிகள் வேண்டுமானால் அவர் முகத்தில் தென்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் எதை ஏற்றுக்கொள்ளுமோ, போற்றுமோ, எதை அன்பு செய்ய விரும்புமோ அந்த காரணிகளை அவருடைய முகத்தில் பார்க்க முடிந்தது. இன்னும் வேறு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய முகம் அழகு நிறைந்தது என்பதை காட்டிலும் அருள் நிறைந்ததாக இருக்கிறது. எனவே மற்றவர்களுக்கு அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருள் என்பது என்ன என்பதை நாம் இன்னும் ஆய்ந்து இறையியல் பார்வையிலும் இறை வார்த்தையிலும் நாம் வைத்து பார்க்க வேண்டும் என்றால், அருள் என்பது கடவுள் தானாகவே முன்வந்து கொடுக்கின்ற ஒரு கொடை. அதை நாம் காசு கொடுத்தோ, காணிக்கை கொடுத்தோ, விலை கொடுத்தோ வாங்கிவிடக்கூடிய ஒரு பலசரக்கு கடையிலே கிடைக்கின்ற பொருள் அல்ல. மாறாக கடவுள் தன்னை மிகுதியாக அன்பு செய்கின்ற நல் மனிதர்களுக்கு வாரி வழங்குகின்ற, இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால், யாரெல்லாம் கடவுள்பால் ஈர்க்கப்படுகிறார்களோ அத்துணை பேருக்கும் கடவுள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைவாக அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாபெரும் கொடையாக அருள் இருக்கின்றது. நீங்கள் எந்த புனிதருடைய முகத்தையும் பாருங்கள், எந்த புனிதருடைய வாழ்வையும் பாருங்கள் அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக அந்த முகங்கள் அருள் நிறைந்த முகங்களாக இருக்கத்தான் செய்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், மோயிசன் எப்பொழுதெல்லாம் சந்திப்பு கூடாரத்திற்குள் சென்று ஆண்டவரோடு உரையாடுகிறாரோ, படைகளின் தலைவராகிய யாவே கடவுளோடு உரையாடுகிறாரோ, அப்பொழுதெல்லாம் தன் முகத்தை துணியிட்டு மறைத்துக் கொள்வாராம். விடுதலை பயணத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏன் மறைத்துக் கொள்கிறார்? கடவுளினுடைய பிரகாசத்தை அவரால் பார்ப்பதற்கு கடினமாக இருக்கிறது. எனவே அவ்வாறாக முகத்தை மறைத்துக் கொள்கிறார். இந்த மக்கள் அத்துணை பேரும் எப்பொழுது மோயிசன் அந்த சந்திப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வருவார் என காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அவர் வெளியே வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் முகம் ஒளிருகின்ற முகமாக, இன்றைய இந்த வழிபாட்டு சிந்தனையினுடைய பார்வையிலே பார்க்கின்ற பொழுது மோயிசனுடைய முகம் அருள் வடிகின்ற ஒரு முகமாக, மக்களால் ஏறிட்டு கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு ஒளி பொருந்திய முகமாக அந்த மோயிசனுடைய முகம் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். நற்செய்தி புத்தகத்திலோ ஆண்டவர் இயேசு எப்பொழுது அருள்மிக்கவராக இந்த உலகத்திற்கு காட்டுகிறார் என்றால், தாபோர் மலையிலே தன் சீடர்களோடு அந்த உருமாற்ற நிகழ்வின் போது அந்த விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், எந்த சலவைக்காரரும் இழுக்க முடியாத அளவிற்கு வெண்மையானதாக அவருடைய அங்கி இருந்தது, ஒளிர்கின்ற வண்ணம் இருந்தது. இதுவெல்லாம் குறித்து காட்டுகின்ற செய்தி என்ன அன்புக்குரியவர்களே? கடவுளோடு இருப்பவர்கள் அருள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். கடவுளோடு இணைந்து உறவாடி உரையாடி அவரோடு உடன்பட்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கின்ற மாபெரும் கொடை இந்த அருளாக இருக்கின்றது. எனவே அன்னை மரியாளை இந்த அருளினுடைய இறையருளினுடைய தாயாக நாம் உற்று நோக்குவதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, நம்முடைய தொன்மையான திருச்சபை வரலாற்றிலே திருச்சபையினுடைய வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது, துவக்கத்திலே ஜூலை மாதம் 23ஆம் நாளை நம்முடைய அன்னையினுடைய இறை அருளின் விழாவாக கிழக்கத்திய திரு அவை கொண்டாடி இருக்கின்றது. அது எதோடு பொருத்தி கொண்டாடி இருக்கிறார்கள் என்றால்,
கார்மேல் அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அதை இணைத்து கொண்டாடி இருக்கிறார்கள். எதற்காக அன்னை மரியாளை இறை அருளின் தாய் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகின்ற பொழுது அந்த திருச்சபை மரபு நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? இயேசு உலகனைத்தின் அருளினுடைய மொத்த வடிவமாக இருக்கிறார். அந்த மொத்த வடிவத்தையும் தன் உதிரத்தில் தாங்கிய காரணத்தினால் அந்த அன்னை அவளும் அருள் மிக பெற்றவளாக இருக்கிறாள். எனவே அன்னை மரியாள் இறையருளின் தாய் என்கின்ற அந்த விழா நம்முடைய திரு அவை வரலாற்றிலே இடம்பெறுகின்ற ஒரு விழாவாக மாறுகிறது. இன்னும் அதனுடைய தொன்மையை நாம் உணர வேண்டும் என்றால், கிபி 431ஆம் ஆண்டு எபேசு நகரில் நடைபெற்ற எபேசு நகர் திருச்சங்கத்திலே அலெக்சாந்திரியா நகரை சார்ந்த சிரில் என்கின்ற புனிதர் மறையுரை ஆற்றுகின்ற பொழுது அந்த சங்கத்திலே பங்கெடுத்த அத்துணை ஆயர் பெருமக்களுக்கும் அவர் மறையுரை ஆற்றுகின்ற பொழுது சொன்ன செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், உலகனைத்தும் படைத்த பரம்பொருளை தன் உதிரத்தில் கொண்டிருந்த காரணத்தினால் இந்த அருள் அனைத்திற்கும் ஊற்றான திருமகனை தன் திருவயிற்றில் ஈண்டெடுத்ததனால் இந்த அன்னை மரியாள் வழியாகவே நாம் அத்துணை அருள் வளங்களையும் பெற முடியும் என்கின்ற ஒரு மாபெரும் மறை உண்மையை வெளிப்படுத்துகிறார் புனித சிரில். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாய் திரு அவையினுடைய வரலாற்றிலே அன்னை மரியாளுக்கு என்று ஒரு தனி சிறப்பு வணக்கமும் அவளுக்குரிய அந்த மாட்சியும் வழங்கப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். இன்னும் அன்னை மரியாளினுடைய பக்தி முயற்சியை அகிலமெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்த புனித மான்ஃபோர்ட் தன்னுடைய மரியாளின் ரகசியம் என்கின்ற புத்தகத்திலே சொல்கிறார், இந்த அன்னை மரியாள் அன்றி நாம் வேறு எப்படியும் இறைவனுடைய அருளை மிக அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற ஒரு ரகசியத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே இதோ இந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக நாம் துவங்கி இருக்கின்ற இந்த நல்ல நாளிலே இந்த அன்னையினுடைய அருள் வளங்களின் நிறைவாக நாம் பெற வேண்டும் என்று வாஞ்சையோடு இதோ இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த அருள் நிறைவாக இருக்கின்றதா? நம்முடைய வாழ்விலே இந்த அன்னை மரியாளுக்கு கிடைத்த ஆற்றலும் அருளும் அறமும் நிறைவாக இருக்கின்றதா என்பதையும் எண்ணி பார்ப்பதற்கு இந்த விழாவும் இன்றைய மைய சிந்தனையும் நம்மை அழைக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இயேசு பெருமானுடைய தாய் நிச்சயமாக எப்படித்தான் இருக்க வேண்டுமாம்? அருள் நிறைந்தவளாக இருக்க வேண்டும். அருள் நிறைந்தவள் என்று மனிதர்கள் சொன்ன வாக்கியம் இல்லை அன்புக்குரியவர்களே. இது வானதூதர் சொன்ன வார்த்தை என்பதை காட்டிலும் கடவுள் சொன்ன வார்த்தையை தன் வாயிலை ஏந்தி வந்து அப்படியே ஒரு செய்தி தொடர்பாளராக எதையும் கூட்டாமல் எதையும் குறைக்காமல் அந்த வானதூதர் அப்படியே வந்து அன்னை மரியாவின் முன் மொழிகிறார் என்றால் இது எதை குறித்து காட்டுகின்றது? ஆண்டவர் தன்னுடைய நாவினால் மொழிந்த செய்தி, இவள் அருள் மிக பெற்றவள். இந்த அருள் மிக பெற்ற அன்னையை நம் தாயாம் திரு அவை இறையருளின் அன்னையாக கொண்டாடுவதிலும் அவளை வைத்த அழகு பார்ப்பதிலும் ஒருபோதும் எந்த தவறும் இருப்பதாக நாம் ஒருவரும் சொல்லிவிட முடியாது. ஒரு தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பது தமிழ் இலக்கியத்திலே தொன்று தொட்டு சொல்லப்படுகின்ற ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையேயான உறவை குறித்து காட்டுகின்ற ஒரு வாக்கியமாக இருக்கிறது. என்னுடைய தாய் அருள் மிகுந்தவளாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய சேயாகிய நானும் அருள் நிறைந்தவராக இருக்க வேண்டுமே. அப்படி நான் இருக்கிறேனா? அன்புக்குரியவர்களே, நம் தாய் திரு அவை இந்த இறையருளை பல்வேறு பரிமாணங்களிலே பார்க்கின்றது. அதை எப்படி ஆங்கிலத்தில் இந்த அருள் என்கின்ற வார்த்தைக்கான சொல்பதமாக நாம் பார்ப்பது கிரேஸ் என்கின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை பார்க்கிறோம். அதிலே 6 வகையான அருளை கிரேஸை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். சாங்டிஃபையிங் கிரேஸ், ஆக்சுவல் கிரேஸ், சாக்ரமெண்டல் கிரேஸ் என்று அதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இன்னும் கேரிசம், ஸ்டேட் ஆஃப் கிரேஸ் என்றெல்லாம் மனித வாழ்க்கையை சுற்றி சுற்றி இந்த இறையருள் எப்படி ததும்பி வழிய முடியும் என்பதையும் எடுத்து காட்டுவதாக நம்முடைய கிறிஸ்தவ மறைக்கல்வி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை புனிதப்படுத்துகின்ற அருள், சாங்டிஃபையிங் கிரேஸ். இந்த புனிதப்படுத்துகின்ற அருள் எப்படி பொங்கி வழிகின்றது? நாம் அத்துணை பேரும் திருமுழுக்கின் வழியாக இந்த திரு அவையில் இணைகின்ற பொழுது நம் உச்சந்தலையிலே தடவப்படுகின்ற அந்த புனிதப்படுத்தப்பட்ட கிறிஸ்மா தைலத்தின் வழியாக கடவுள் நமக்கு அருள் வளம் ஏற்கிறார். அந்த அருள் வளத்தினால் நாமும் அருள் பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த இறையருளின் அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
இந்த அன்னை தன் வாழ்வை முழுவதுமாக ஆம் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லினால் ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததனால் அந்த புனிதப்படுத்துகின்ற அருளை மிகுந்த பெற்றவளாக இருக்கிறார். அடுத்தபடியாக ஆக்சுவல் கிரேஸ், அதாவது செயல் வடிவத்தில் வெளிப்படுகின்ற அருள். எப்பொழுதெல்லாம் நாம் பிறருக்கான பிறரன்பு பணிகளை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த இறையருள் நம்முள் விழுந்து பொங்கி வழிவதாக திரு அவை கண்ணுறுகிறது. எனவே இது ஒரு செயல்பாட்டு அருளாக இருக்கின்றது. மீண்டும் அருட்சாதன கொண்டாட்டங்களிலே நாம் 7 அருட்சாதனங்களையும் பல்வேறு படிநிலைகளிலே நாம் பெறுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, அந்த அருள் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கின்றது. குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆதிபாவத்தை நீக்குகின்ற அருளாக, ஒப்புரவிலே பாவத்தை நீக்குகின்ற அருளாக, நற்கருணையிலே இயேசுவை தருகின்ற அருளாக, உறுதி பூசுதலிலே ஞானத்தை கொடுக்கின்ற அருளாக, மீண்டும் திருமணத்திலே புது வாழ்வை துவங்குகின்ற அன்பின் உறவினுடைய ஒரு அருளாக, குருத்துவத்திலே பணி செய்கின்ற பலியாகின்ற அருளாக, நோய்வாய்ப்படுகின்ற பொழுது நோயில் பூசுதலின் வழியாக குணமளிக்கின்ற அருளாக இந்த அருள் வெளிப்படுகின்றது. இத்தனை அருளும் இத்தனை கோணங்களில் அன்னை மரியாளிடமிருந்து வெளிப்படுவதையும் நாம் இந்த நற்செய்தி நூல்கள் வழியாக படித்து தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக கேரிசம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தன் வாழ்க்கையிலே தனிப்பட்ட வரங்களாக கடவுள் கொடுக்கின்ற அந்த அருளையும் நாம் இந்த அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நிறைவாக பெற முடியும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், அன்னை தெரசால் லொரேட்டா கான்வென்டிலே ஒரு சகோதரியாக இணைந்திருந்தாலும் அதற்குள் அவளுக்கு தனிவரம் என்ன கிடைக்கிறது? ஏழைகளுக்கு பணி செய்ய, தொழுநோயாளிகளை குணப்படுத்த, அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சம் கொடுக்க, தாயாக இருக்க தன் கேரிசம் தனிவரத்தை தேர்ந்து கொள்கிறார். அது அவளுக்கு வழங்கப்பட்ட அருள். அதுபோல் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த அருளின் வடிவாக அன்னை மரியாள் திகழ்கிறாள் என்பதுதான் இந்த விழா நமக்கு உரித்து சொல்லுகின்ற உண்மையாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே. அடுத்தபடியாக தி கிரேஸ் ஆஃப் ஸ்டேட் என்று சொல்லுகிறார்கள். 2 வாழ்க்கை நிலையை நம் கிறிஸ்தவ நமக்கு கொடுக்கின்றது. ஒன்று துறவு நிலை, மற்றொன்று இல்லற நிலை. இந்த 2 நிலையிலும் கடவுளினுடைய அருள் இணையாக சமமாக வழங்கப்படுகின்றது. குருத்துவம் உயர்ந்ததா, துறவரம் உயர்ந்ததா, இல்லறம் உயர்ந்ததா என்பதல்ல, அனைவருக்கும் கடவுள் அழைப்பையும் அருளையும் நிகராக கொடுக்கிறாள். எனவேதான் அன்னை மரியாள் துறவரத்தில் இருப்பவர்களுக்கும் மாதிரியாக இருக்கிறாள். குடும்ப வாழ்விலே இருப்பவர்களுக்கும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் அன்னையாக திகழ்கிறாள். எனவேதான் அன்னை மரியாளை நாம் இறையருளின் அன்னை என்று அழைக்கிறோம். இன்னும் பரிசுத்த ஆவியினுடைய அத்துணை கொடைகள் வரங்களின் வழியாகவும் இதே அருள் நம் வாழ்விலே பொங்கி வழிகிறது என்பதை திரு அவை நமக்கு படிப்பினையாக கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளின் மீது பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டதனால் அந்த அன்னை அத்துணை அருளினுடைய அடிப்படையாக ஊற்றாக இருக்கக்கூடிய இயேசுவை பெற்றெடுத்த காரணத்தினால் அவள் என்றென்றைக்கும் இறையருளின் அன்னையாக திகழ்கிறார். அருள் என்பது அழகு சார்ந்ததல்ல, அருள் என்பது முகம் சார்ந்ததல்ல, அருள் என்பது இந்த உலகம் பார்க்கின்ற பார்வை சார்ந்ததல்ல. அன்புக்குரியவர்களே, அருள் என்பது அகம் சார்ந்தது, அருள் என்பது உள்ளம் சார்ந்தது, அருள் என்பது இதயத்திலிருந்து ஊற்றெடுக்க வேண்டிய இறைவனின் மாபெரும் கொடை. ஒருவர் அழகாக இருப்பதைப் போல காட்டிக்கொள்ளலாம், ஆனால் அருளோடு இருப்பதைப் போல ஒருவரும் காட்டிக்கொள்ள முடியாது. காரணம், அருள் செயல் சார்ந்தது, அருள் வாழ்க்கையோடு தொடர்புடையது. அருள் நம்ம ஒவ்வொரு நடவடிக்கையின் வழியாகவும் மற்றவர்களுக்கு வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த அன்னையவளிடம் காணப்படுகின்ற தாழ்ச்சி, இரக்கம், பொறுமை, கண்ணியம், கன்னித்தன்மை, தூய்மை, உடன்படிக்கையில் நிலைத்திருத்தல் போன்ற பல்வேறு குணாதிசயங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நாம் பணியாற்றுகின்ற பணித்தலங்களிலும் நம் குடும்ப உறவுகளிடமும் நம்மோடு தொடர்பில் இருக்கின்ற அத்துணை பேரோடும் அதை நாம் பகிர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் அன்புக்குரியவர்களே இந்த அன்னை இறையருளின் அன்னை என்பதை, அவளுடைய பிள்ளைகள் நாம் என்பதையும் இந்த உலகத்திற்கு நாம் உணர்த்த முடியும். அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவளே என்கின்ற அந்த வாழ்த்து மொழியை கேட்டவுடன் கலங்கியதாக விவிலியம் கூறுகிறது. காரணம், அன்னைக்கு தெரியும் அருளினுடைய ஆற்றல் இதுவென்று, அந்த அன்னைக்கு தெரியும் அந்த புகழ்ச்சியினுடைய மேன்மை எதுவென்று, அந்த அன்னைக்கு தெரியும்
தான் ஒரு மிகவும் தாழ்ச்சியுற்றவள், அந்த அருளை பெறுவதற்கு நான் எக்கணம் சாத்தியம் என்கின்ற ஒரு மனப்பாங்கோடு இருக்கிறாள். நமக்கும் அதே அருள் நான் குறிப்பிட்ட வகையில் பல்வேறு வகைகளில் கடவுளால் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருச்சபையினால் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னுடைய அருளை அந்த அன்னை தான் பெற்ற அருளை மதித்தது போல, போற்றியது போல நினைத்து கொண்டிருக்கிறேனா? அல்லது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அருள் வளங்களை எல்லாம் உணராமல் இந்த உலகம் கொடுக்கின்ற செல்வத்தையும், இந்த உலகம் காட்டுகின்ற மாய கவர்ச்சிகளிலும், இதோ இந்த உலகம் படம்பிடித்து காட்டுகின்ற மாயமான தோற்றத்திலும் என் அருள் பெற்ற நிலையையே நான் மறந்து மயங்கி அதிலே கிடக்கிறேனா என்பதையும் சோதித்து பார்ப்பதற்கு இன்றைய இந்த வழிபாட்டு மைய சிந்தனை நம்மை அழைக்கின்றது. நிச்சயமாக எந்த வானதூதரும் நம் முன்பாக வந்து அருள்மிக பெற்றவரே நீர் வாழ்க என்று சொல்ல போவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எப்பொழுதெல்லாம் நம் நற்செய்தியிலே அன்னை மரியாளிடம் வானதூதர் அருள்மிக பெற்றவரே வாழ்க என்ற வார்த்தையை சொன்னாரோ, அப்பொழுதெல்லாம் அவளுடைய பிள்ளைகளாகிய நம்மனைவருக்கும் அந்த அருளில் பங்கு இருக்கிறது, அந்த அருளிலே உரிமை இருக்கிறது, அந்த அருளை நாமும் பெற்றிருக்கிறோம் என்கின்ற உணர்வு இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் நாம் அருளிலிருந்து விலகி, எப்பொழுதெல்லாம் நாம் இந்த கடவுளினுடைய அன்பு பாதையிலிருந்து தவறி போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் அருள் இழந்தவர்களாக, பாவத்தில் விழுந்தவர்களாக, வழி தடுமாறியவர்களாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். இதோ இந்த அன்னை அருள்மிக பெற்றவள். அவள் அருள் மிக பெறுவதற்கு காரணம் தன்னுடைய தாழ்ச்சி, தன்னுடைய ஏழ்மை, தன்னுடைய பணிவு ஆகிய நல்ல குணநலன்களை தன்னுடைய புண்ணியங்களாக பெற்றிருந்தாள். எனவேதான் இந்த அகிலத்திலே ஆயிரம் பெண்கள் மரியாளின் காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் கிணத்தடியிலே நீரெடுத்து கொண்டிருந்த அந்த ஏழை பெண்ணிடம் வானதூதர் அனுப்பப்படுகிறாள். இந்த உலகத்தையே மீட்டெடுக்கின்ற கனியாம் இயேசுவை பெற்றெடுப்பதற்கான அருள் மிகுந்த பாத்திரமாக அவள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். அவளும் அதற்கு ஏற்றவாறு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறாள். இறையருளின் தாயாக திகழ்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்ப்போம். என்னுடைய எல்லா வேலைகளிலும், என்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும், என்னுடைய எல்லா முன்னெடுப்புகளிலும், என்னுடைய எல்லா முயற்சிகளிலும் இந்த அன்னையை போல் நான் அருள் நிறைந்தவனாக, நான் அருள் நிறைந்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது வாடிக்கையான வழக்கமான விழுதலிலும் தளர்தலிலும் சோர்தலிலும் என் அருளை மறந்து கிடக்கிறேனா? அருள் வேண்டுவோம். அன்னை மரியாளினுடைய பரிந்துரை வழியாக பெற்றுக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிறைவாக பெற்றுக்கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியினுடைய கொடைகள் வழியாக அருள் நிறைந்த பெற்றவள் அன்னை மரியாள். அவள் பிள்ளைகளாகிய நாமும் அந்த அருளுக்கு சொந்தக்காரர்களே என்ற உணர்வோடு வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்னையினுடைய பரிந்துரையினால் ஆசீர்வதிப்பாராக. நித்திய ஸ்துதிக்குரிய
சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் இறையே, சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் இறையே, ஆராதனை 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 ஆராதனை. ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆராதனை 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 ஆராதனை. அருளினுடைய முழு வடிவமாக இந்த அருள் நிறைந்த ஆண்டவரை ஈண்டெடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அந்த அன்னை அவள் தன் தாயிடம் கருவுறுகின்ற பொழுதே அமல உற்பவியாக எல்லா பாவ கரைகளிலிருந்தும் மாசு மறுவுகளிலிருந்தும் கடவுள் சிறப்பான அருளினால் அந்த தாயை வழிநடத்தியது இந்த கனியான நற்கருணையை நாமும் நம் வாழ்க்கையிலே பெற்று அருள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இறையருளின் அன்னை அன்னை மரியாள் என்ற நினைவு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அந்த அன்னை மரியாள் ஈண்டு இந்த உலகத்திற்கு கொடுத்த மீட்பு கனியாகிய இந்த அருளினுடைய மொத்த வடிவமாகிய ஆண்டவர் இயேசு, இதோ இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இதோ நம் மத்தியில் அருள் கொடுக்க, ஆசி கொடுக்க, நம்மையெல்லாம் வழிநடத்துவதற்கு இந்த வெண்ணிற அப்பத்திலே அருள் வடிவமாய் எழுந்தருளி இருக்கின்றார். இதோ விண்ணிலே வானவர்களோ செராபின்களும் கெராபின்களோ, இதோ அத்துணை வான தூதர்களும் புனிதர்களும் வேத சாட்சிகளோ இதோ இந்த ஆண்டவரை தூயவர் 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 என்று போற்றி துதித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இதோ மாசு மறு நிறைந்த பாவத்திலே உழன்று உலக இச்சைகளினால் கட்டுண்டு கிடக்கின்ற நம்மையும் மீட்பதற்காக, நமக்கும் அருள் கொடுப்பதற்காக இதோ இந்த ஆண்டவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதோ நீங்கள் வீட்டிலே இணையத்தின் முன்பாகவோ தொலைக்காட்சியின் முன்பாகவோ மடிக்கணினியின் முன்பாகவோ அமர்ந்திருக்கலாம். அது ஒரு பொருட்டே அல்ல. இந்த ஆண்டவரின் அருளை பெறுவதற்கு நீங்கள் திறந்த மனம் கொண்டவர்களாக, நீங்கள் திறந்த இதயமுடையவர்களாக இந்த ஆண்டவரை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பாங்கு இருந்தால் அது மட்டும் இவருக்கு போதும், தன் அருளை நிறைவாக நமக்கு கொடுக்க. அன்னை மரியாள் ஆம் என்று ஒப்புக்கொண்டால் அருள் அனைத்திற்கும் தாயாக திகழ்கிறார். அந்த அன்னை மரியாளைப் போல இந்த இயேசுவில் நாமும் அன்பு கூறுவோம், அந்த ஆண்டவரினுடைய அருளை நிறைவாக பெறுவோம் என்கின்ற மனநிலையோடு இதோ இந்த ஆண்டவரோடு ஒன்றித்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று நாம் அனைவரும் பாடி அவரை ஆராதிப்போம், புகழுவோம், அவரை போற்றுவோம்.
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இதோ நல்ல ஆயனாக நம்மை அன்பு கூறுகின்ற ஆண்டவர் இவர். எல்லா நேரங்களிலும் நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராகவும் இருக்கிறார். நாயனே நாயனே இதுவரையில் உதவி நீரே என் நாயனே என் நாயனே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. இதோ சுகம் கொடுக்கின்ற ஆண்டவர் இவர், அருள் கொடுக்கின்ற ஆண்டவர் இவர். இதோ இயேசு கிறிஸ்துவாக நமக்கு அருள் கொடுத்து உதவி செய்து நம்மை மீட்டெடுக்கின்ற கடவுளாக இதோ இந்த நற்கருணையில் நம்மத்தில் எழுந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, என் மீட்பரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா. என் மீட்பரே என் மீட்பரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. இதோ ஆராதனைக்குரிய கடவுள் மத்தியில வந்திருக்கிறார். இதோ நம்முடைய ஆராதனைகளையும் நம்முடைய மகிமை நிறைந்த உள்ளத்தையும் அருளாலும் ஆசீராலும் நிரப்புவதற்காக இதோ இந்த ஆண்டவர் மத்தியில் எழுந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் அந்த ஆண்டவரை ஆராதனையோடு மகிழ்ச்சியோடும் உளப்பாங்கோடும் இணைந்து பாடி போற்றி மகிழ்ந்து ஆர்ப்பரிப்போம். அந்த ஆண்டவருடைய அருள் நமக்கு நிறைவாக உண்டு. அந்த அன்னை மரியாளுக்கு கொடுத்த அதே அருளையும் ஆசிரையும் கடவுள் நமக்கு நிறைவாக கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் அனைவரும் இதோ இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்முடைய குற்றங்கள் குறைகள் அத்தனையும் ஒப்புக் கொடுப்போம். அருள் மிக பெற்றவர்களாக நாமும் உணர்ந்து கொள்வதற்கு தேவையான அருளை கடவுள் நமக்கு நிறைவாக தர வேண்டும் என இதோ இந்த நேரத்தில் முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம், முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போம், அவரை அன்பு கூறுவோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த ஆண்டவர் ஆராதனையின் தேவன், அன்பினுடைய கடவுள் இதோ நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம்மை அன்பு செய்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்மை அரவணைக்கிறார், நம் மீது இரக்கம் கொள்கிறார், நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். நமக்காக இதோ இந்த நற்கருணையில் வந்திருக்கின்ற இந்த ஆண்டவரை
உள்ளம் முழுவதுமாக போற்றுவோம். முழுவிளத்தோடு அவரை அன்பு கூறுவோம். இன்னும் மிகுதியாக அவரை போற்றுவோம். அவர் அன்பிலே நிறைவோம். அவர் ஆசிரை பெறுவோம். அவரோடு நாம் இன்னும் இணைந்திருப்போம். உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழுவிளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இதோ இந்த ஆராதனையில் வீற்றிருக்கின்ற ஆண்டவர், இதோ இந்த மகிமையிலும் புகழ்ச்சி பாக்களிலும் தன்னுடைய இருத்தலை கொடுக்கின்ற ஆண்டவரை போற்றி இருக்கிறோம், புகழ்ந்திருக்கிறோம், முழமாற பாடி இருக்கிறோம். இதோ நம்முடைய கண்ணீர் துளிகளை எல்லாம் தோற்பையிலே சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவர் நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள், நோய்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், குழந்தையின்மை, வேலை வாய்ப்பின்மை, திருமண காரியம் கைகூடாமை என்று எல்லா பிரச்சனைகளிலும் நாம் துவண்டு போகின்ற பொழுது, நாம் சோர்ந்து போகின்ற பொழுது, நாம் அயர்ந்து போகின்ற பொழுது அருள் கொடுப்பதற்காக, நம்மை தேற்றுவதற்காக, நம்மை ஆற்றுவதற்காக, நம்மை மாறோடு அணைத்துக் கொள்வதற்காக இதோ அந்த அன்னையினுடைய அருள் வளத்தில, இதோ அந்த அன்னைக்கு கொடுத்த அருளை நமக்கும் கொடுக்க இதோ வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். இந்த ஆண்டவரை நாம் அன்பு கூறுகின்ற பொழுது அவர் நம்மிலே என்றென்றும் அன்பிலே நிலைத்திருக்கின்ற உடன்படிக்கையின் கடவுளாக இதோ இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தன் வாக்குறுதியின்படி, தன் உடன்படிக்கையின்படி இதோ வந்திருக்கிறார். அவரிடம் இதோ இந்த அமைதியிலே சிறிது நேரம் உரையாடுவோம், உறவாடுவோம், அருள் பெறுவோம், ஆசி பெறுவோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த ஆண்டவர் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் ஆர்ப்பரிப்பிலும் இதோ நம்மோடு உறவாடி கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவர், இதோ அமைதியிலே நம்மோடு உறவாடி அந்த ஆண்டவரோடு நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் இப்பொழுது ஏறெடுப்போம். நம் மனதிலே தேங்கி இருக்கின்ற காரியங்கள், நம் சமூக வாழ்விலே நமக்கு தேவையாக இருக்கின்ற காரியங்கள், இதோ இந்த பெருந்தொற்றினால் முடங்கி போயிருக்கின்ற நம் வாழ்க்கையினால் நாம் இழந்து போயிருக்கின்ற காரியங்கள் என்று ஏராளமான காரியங்களை இந்த ஆண்டவரிடம் இதோ இந்த மன்றாட்டுக்களாக இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். எங்களை எல்லாம் காத்து பராமரித்து வருகின்ற எங்கள் வானக தந்தையே, இதோ எம் திரு அவையை, தாயாம் திரு அவையும் அது வழியிலும் அது ஒளியில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ்,
அவருடைய திருவழி நடத்துதலிலே இணைந்து பணியாற்றுகின்ற ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், கன்னியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் இந்த பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதோ இந்த பெருந்தொற்று வேளைகளே பல்வேறு முடக்கங்களுக்கு பிற்பாடும் இதோ நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை அறிவுறுத்துகின்ற வண்ணம் காலத்தின் அறிகுறிகளை அறிந்து அதன்படி இதோ இந்த தாயாம் திரு அவையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அவர்கள் அனைவரையும் உமது அருளால், உமது அன்னைக்கு கொடுத்த அருளே அருளால் நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. மக்களின் ஈடேற்றத்திற்காகவும் ஒரே மகனை மீட்பராக கொடுத்த எங்கள் வானக தந்தையே, இதோ எம் சமூகத்தில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களையும் அது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதோ மக்களுக்கான சட்டங்களை இயற்றுவதிலோ, மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதிலோ, மக்களுக்கு நீதியான காரியங்களை ஆற்றுவதற்கோ, மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட தலைவர்கள் பல நேரங்களிலே அவ்வாறு இல்லாத நேரங்களுக்காக வருந்துகிறோம். உமது ஞானத்தினால் அவர்களை நிரப்பி அவர்கள் இன்று மக்களினுடைய பணியாளர்கள், மக்களினுடைய நலத்தை தங்கள் கருத்திலே கொண்டு செயல்பட அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இதோ இந்த பெருந்தொற்று வேளையிலே, இதோ இந்த 3வது அலை எங்களை தாக்க தயாராகி கொண்டிருக்கின்ற வேளையிலே, இதோ எம் நாட்டு தலைவர்கள் உமது ஞானத்தினால் நிரப்ப பெற்று உமது ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு உம் வழியில் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. கேட்பதற்கு மேலாக எங்களுக்கு வாரி வழங்குகின்ற எங்கள் வானக தந்தையே, இதோ இந்த இயல்பாக நேரடியாக அன்னையினுடைய இந்த விழா கொண்டாட்டத்திலே பங்கெடுக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்திலே வீட்டில் இருந்த வண்ணம் இதோ இந்த கொண்டாட்டத்தை இணையத்தின் வழியாக இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பு உள்ளங்களையும் அது பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த தேவைகளுக்காக, நோக்கங்களுக்காக, வேண்டுதலுக்காக, நேர்ச்சிக்காக இதோ இந்த வழிபாட்டிலே தங்கள் நேரத்தை இணைத்து கொண்டு கரைத்து கொண்டு தங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற காரியங்கள் எல்லாமும் திரும்ப எடுத்து வைக்கிறார்களோ அத்துணை காரியங்களுக்கும் நீர் கருணையோடு செவிமடுத்து உமது அன்பால் அருளால் நிரப்பி அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. உலகனைத்திற்கும் பிடித்திருக்கின்ற மருந்தாகவும் ஒரே திருமகனை கொடுத்த எங்கள் வானக தந்தையே, இதோ பல்வேறு நோய்களினாலும் பிணிகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற, குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அத்துணை நபர்களையும் நோயாளிகளையும் அது பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இதோ இந்த ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரை வழியாக நீர் பகுதி வாழ் மக்களினுடைய கொள்ளை நோய்களை போக்கியதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, மீண்டுமா இந்த அன்னையினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையினால் எங்கள் அனைவருக்கும் நீடிய ஆயுளையும் நிரந்தரமான உடல் சுகத்தையும் இந்த கொள்ளை நோயின் ஒரு முடிவுக்கு எங்களை இட்டுச் செல்ல வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இதோ மென்மேலும் எந்த விதமான புதிய நோய்க்கிருமிகளுடைய தாக்குதலுக்கும் நாங்கள் உள்ளாகாமல் உமது திருமகனுடைய இரத்த கோட்டைக்குள்ளோ இந்த தாயானவனுடைய பரிந்துரைக்குள்ளோ நாங்கள் பத்திரமாய் இருப்பதற்கான அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின்
திருமகனே கேட்பதை தாருமே செய்யா நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாருமே செய்யா நாங்கள் கேட்பதை தாருமே செய்யா. அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, இதோ நீங்கள் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இதோ இந்த ஆண்டவரோடும் அன்னை மரியாளினுடைய பரிந்துரையோடும் இப்பொழுது இணைந்திருக்கிறீர்கள் என்ற உணர்வோடு உங்கள் ஆழ் மனதிலே இருக்கின்ற காரியங்களை எல்லாம் மௌனமாக மன்றாட்டுக்களாக இதோ இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எடுத்து வைப்போம். தாயின் கருவிலே உருவாகும் முன்பே எங்களை நன்கறிந்த எங்கள் ஆண்டவரே, இதோ எங்கள் ஆழ்மன தேவைகளை எல்லாம் உம்முடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கின்றோம். இதோ உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்னை மரியாளிடம் வானதூதர் உமது திருவுளத்தை மொழிந்த பொழுது, நான் கன்னியாயிற்றே, இது எனக்கு எப்படி நிகழும் என்று அவள் கேட்ட பொழுது, இது மனிதரால் இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்று சொன்னீரே. இதோ எங்களால் இயலாத காரியங்களை எல்லாம் உம்முடைய இறை பதத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீர் நிறைவாக எங்களால் இயலாதவற்றையெல்லாம் இயக்குபவர் நீர் என்பதை உணர்ந்தவர்களாக இதோ நாங்கள் ஏறெடுத்திருக்கின்ற இந்த மண்டாட்டுக்கள் எல்லாம், எங்கள் ஆழ்மன ஏக்கங்கள் எல்லாம் உம்மால் நிறைவேறும் என்றும் உம் திருவுளத்தின்படி கைகூடும் என நம்புகிறோம். இவற்றையெல்லாம் நிறைவாக எங்களுக்கு தந்தருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் நிறைவாக பெறுவோம். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம உரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம உரைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. வானுயரே வருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. இனியனல் தீவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். தந்தையாய் இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றைப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் நிறை அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமர போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க, உன் மகனிடம் சேர உன்னருள் கேட்டோம், தருவாய் நிறைவாக. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க, உன் மகனிடம் சேர உன்னருள் கேட்டோம், தருவாய் நிறைவாக. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. உன்னருள் கேட்டவர் தாழ்ந்ததில்லை, அவர் வெறுமையாய் சோர்ந்ததில்லை. உன்னருள் கேட்டவர் தாழ்ந்ததில்லை, அவர் வெறுமையாய் சோர்ந்ததில்லை. உன் கடைக்கண் பார்வையில் போதும் அம்மா, என் கவலைகள் மறையும் அம்மா, என் கனவுகள் நிகழும் அம்மா. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க, உன் மகனிடம் சேர உன்னருள் கேட்டோம், தருவாய் நிறைவாக. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. உலகின் வசந்தங்கள் காணலம்மா, அவை நீர்மேல் கோலமம்மா. உலகின் வசந்தங்கள் காணலம்மா, அவை நீர்மேல் கோலமம்மா. இறை அருள் வாழ்வே ஜீவநதியம்மா, அதை அடைந்திடும் வழியம்மா.
வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க. உன் மகனிடம் சேர உன்னருள் கேட்டும் தருவாய் நிறைவாக. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க. உன் மகனிடம் சேர உன்னருள் கேட்டும் தருவாய்